ஹாய், சனிக்கிழமை இங்கே வர்றதுக்காக தான் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தேன். முன்ஸ் கேக் கிரியேஷன் அண்ட் ஷாப். உங்களுக்கு தெரியும், நான் போஸ்ட்டில் போட்டிருப்பேன். இது புதுசாக திறந்த ஒரு கடை. முனா முபாரக், அவங்கள ஒரு கேக் ஆர்டிஸ்ட் அப்படி தான் சொல்லலாம். பட் அதை விட அவங்களுக்கு நிறைய தெரியும். இந்த ஃபீல்டில் அவங்க A to Z கற்று வச்சுக்கிறாங்க. நாட் ஜஸ்ட் ஒன்லி இந்த ஃப்ளவர் பொக்கே மேக் பண்ணுறது, கேக் ஐசிங், கேக்ஸ், கப்ஸ் கேக்ஸ் அண்ட் எல்லாமே செய்வாங்க. இதுதான் அவங்களுக்கு யூரோப்பாவில் நடந்த இந்த கேக் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்ச இந்த ஃப்ளவர் பொக்கேன்னு சொன்னாங்க. அந்த கடையில் எதுவுமே ஃப்ளவரில் வச்ச பொக்கே இல்லை, எல்லாமே ஐசிங் கேக், இந்த கம் ஃபேஸ் ஃப்ளவரில் செஞ்ச பொக்கே தான் அந்த கடை ஃபுல்லாகவே இருந்தது. நல்ல டீச்சர் மூணா, நல்ல பொறுமையாக ஸ்லோவாக வடிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க தெரிஞ்ச அந்த கலையை. நான் இதை கற்றுக்கொண்டேன் என்றதை விட, நான் இந்த மாதிரி ஒரு ஒண்டர் வுமனை, இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணது எனக்கு சரியான சந்தோஷமும் அதுதான் எனக்கு சக்ஸஸ் ஆகியுமே இருந்தது. புது மனிதர்களை, அவங்கக்கிட்ட இருந்த அந்த திறனை, அவங்களோட ஜேர்னியை எங்களுக்கு தெரியணுமெண்டா ஒரே வழி இந்த மாதிரி பயணம் பண்ணி புதுசாக மனுஷங்களை சந்திக்கிறது தான். அவங்கள மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தது. அவங்களும் எனக்கு அறிமுகமானாங்க. ஒரு ஹாப்பி டேயாக இருந்தது. சரியான நிம்மதியும் சந்தோஷமாக தான் நான் திரும்பி வந்தேன். இந்த ஐசிங் பூ, இந்த பட்டர் க்ரீம்னு நாங்கள் சொல்லும்போது நாங்கள் உடனே நினைப்பேன், நாங்கள் வீட்டை சேவன் தானே ஒரு பட்டரையும் போட்டு ஒரு ஐசிங் சொல்லியும் போட்டு க்ரீம். அந்த கான்செப்டே கிடையாது. இது பக்கா ப்ரொஃபஷ்னலி செய்கிற கேக். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட வெட்டிங்கோ இல்லை வேறு எந்த பார்ட்டியோ நீங்கள் எடுத்தால் ஒன்றும் அந்த கேக்கு டெசர்ட்டாக பாவிக்கலாம். மற்றது இந்த ஃப்ளவரை ஞாபகமாக நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். கடையில் போய் நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். அவங்களோட இந்த க்ரீம், இந்த கப் கேக்குக்கு மேலே இருக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரட் க்ரீம். நீங்கள் அங்கே போய் டேஸ்ட் பார்த்து அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இதை கற்றுக்கணும்னு சொன்னாலும் போய் எல்லா கோர்ஸுமே அங்கே கற்றுக்கலாம்.